வெல்கம் டு Tamizh. எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் தாங்க. மில்லட்ஸ் இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் ஒரு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். நான் போட்டது படியில் போட்டிருக்கேன். நான் கப் மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன். அதே அளவு பார்த்திங்கன்னா கம்பு வந்து 2 கப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மில்லட் வெள்ளை சோளம் 2 கப் அப்படின்னா கம்பு 2 கப். அது கூடவே பார்த்திங்கன்னா அரிசி வந்து 1 கப். ஸோ மொத்தம் வந்து 5 டம்ளர் வருது. 5 கப்புக்கு 1 கப் உளுந்து வந்து மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரியே நீங்கள் உளுந்து தனியாக ஊற வச்சுட்டு மில்லட்ஸ் தனியாக ஊற வச்சும் அரைச்சிக்கலாம். நீங்கள் தோசை மட்டும் சுட போகிறீங்க அப்படின்னா மில்லட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து இது கூடவே சேர்ந்து ஊற போடலாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கப் வெள்ளை சோளம் 2 கப் கம்பு எடுத்திருக்கேன். அது கூட நல்லா தண்ணி ஊற வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும். இந்த மில்லட்ஸில் எல்லாமே நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ வாங்குறதுல நல்லா 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா அரிசியும் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இட்லி செய்கிறீங்க அப்படின்னா உளுந்தும் வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுட்டு எப்பவும் போல் இட்லிக்கு ஆட்டுற மாதிரியே ஆட்டி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தோசை மட்டுமே ஊற்ற போகிறீங்க அப்படின்னா நல்லா மில்லட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து ஒன்றாவே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஊற வைக்கும் போதே எல்லாத்தையும் ஒன்றா வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக நல்லா மில்லட்ஸ் எதுக்கு நான் தனியாக வாஷ் பண்ணணும்னு சொல்லணும்னா நிறைய டஸ்ட் இருக்கும் அதில். அப்புறம் இந்த உமிழ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் மேலே வரும். நிறையா இந்த டஸ்ட்டும் இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒன்றா ஊற வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் உளுந்து அதே மாதிரி 1 கப் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதுவும் வந்து ஊற வச்சுருக்கேன். மேக்ஸிமம் போட்டிங்கன்னா 8 ஹவர்ஸாவது ஊறணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. நான் வந்து நைட் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு மார்னிங் வந்து அரைச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 8 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஊறணும். அப்போ தான் வந்து ஈஸியாக அரைக்கும். இதில் வந்து நீங்கள் தோசை இட்லி எப்போ போல் ஊற்றிக்கலாம். மனம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மனம் இருக்குங்க. அந்த மில்லட்ஸோட சோளத்தோடைய மனம் கம்பு சேர்ந்து நல்லா மனமாக இருக்கும் இட்லியே. நீங்கள் இட்லி வேணாலும் ஊற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தோசையும் ஊற்றுக்கலாம். நீங்கள் இட்லி செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக உளுந்து வந்து தனியாக ஊற வச்சுட்டு எப்பவும் போல் உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மில்லட்ஸ் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வைங்க ஒன்றா. அப்போ என்ன ஆகும்னா இட்லி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை மட்டும் ஊற்ற போகிறீங்க அப்படின்னா மில்லட்ஸ் வாஷ் பண்ணிட்டு உளுந்து எல்லாம் ஒன்றாவே ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நைட்டே அரைச்சிட்டு நான் மூடி வைக்க போகிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்ற போகிறேன். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும். எப்பவும் போல் இட்லி மாவு அரைக்கிற மாதிரியே நல்லா கரண்டி வந்து அடி வரைக்கும் போய் நல்லா கலக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இட்லி மாவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மில்லட் எதுவாக இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தான் ஊற்றணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மில்லட்ஸ் வந்து ஒரு 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ மார்னிங் வந்து நான் இட்லி தான் ஊற்ற போகிறேன். பாருங்கள் இட்லி எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நார்மல் இட்லி எப்போ வைக்கிற மாதிரி தான் ஊற்றிருக்கேன். அருமையாக இருந்துச்சு. உண்மையாகவே இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தோசையும் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டே ஊற்றிருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் இந்த மில்லட்ஸ் இட்லி தோசை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசியை வந்து நம்ம குறைச்சிருக்கோம். செகண்ட் திங் பார்த்திங்கன்னா இதில் சுகர் இருக்கிறவங்களுக்காகட்டும் வெயிட் லாஸுக்கு அதனால் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இப்படி மில்லட்ஸ் எல்லாம் கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம அரிசியை குறைச்சிட்டு இந்த மாதிரி மில்லட்ஸில் செய்கிற பொங்கல் ஆகட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே வந்து அரிசியை மறந்துட்டு மில்லட்ஸ் இட்லி அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அதோடய சுவை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தோசை பார்த்திங்கன்னா எந்த வித்தியாசமே கிடையாது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் தோசை மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கார சட்னி அந்த மாதிரி எந்த சட்னி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மாவு வந்து அதிகமாக வெளியே வைக்காமல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஊற்றி முடிச்சதுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 2 days 3 days மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிச்சா மட்டும் மில்லட்ஸ் நல்லா இருக்காது. புளிப்பு அதிகமாகிடும். சீக்கிரம் புளிக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குங்க. அதனால தான் வந்து ரொம்ப புளிச்சா நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு நான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். மேக்ஸிமம் 2 days மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.